7, 15, 16, 17 வசனங்கள்ல நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் எப்படி செய்ய வைக்கிறது? நான் அல்ல, நான் நிறைய அக்கிரமங்கள் பாவங்களை செய்கிறேன். ஆனா அது நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே. அதே போல நான் இப்ப பாவத்துக்கு அடுத்த எந்த எண்ணமும் கிரியும் மாமிசத்துக்கு அடுத்த உணர்ச்சிகளும் என்கிட்ட பாவத்தை நான் நினைக்காம செய்துட்டு இருக்கேன். அப்ப நான் கண்டுபிடிச்ச நான் இல்லை, எனக்குள் வாசமா பாவம் இருக்குது. அதே போல நான் நீதி கிரியை மாத்திரம் செய்கிற பாவம் செய்கிற தன்மை என்கிட்ட சுத்தமா இல்லை. முன்னால பாவம் செய்கிறது மாத்திரம் இருந்தது நான் அல்ல. இப்ப பாவம் செய்யாத தன்மை மாத்திரம் என்கிட்ட இருக்கிறது, அதுவும் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற கிறிஸ்து. நான் பாவம் செய்துகிட்டு இருந்தேன், அது எனக்கு அனுமதி இல்லை. அந்த பாவத்துக்கு எனக்கு சம்மத்தம் இல்லை. கரெக்டா அந்த வேலையில பாவத்துல விழுத்து நான் நாசமா போனேன். அதை சிந்திச்சு பார்த்தேன், அது நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே. அடுத்த பாருங்க, இப்ப மகிமை அடைந்து தேவ சாயலாகி நீதி கிரிய மாத்திரம் செய்கிறேன். அப்பொழுது நீ சொல்லுவாய், நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற கிறிஸ்துவே. அந்த தன்மை ரெண்டும் மனுஷனில் இருக்கணும். இருந்து கொண்டிருக்கும் ஒன்று மாத்திரம் அழியணும், ஒன்று நிலைத்து பூரணமாகணும். அதுக்கு பேர் தான் என்னது? அந்த மறுரூபம் மகிமை. வண்ணத்து பூச்சியை பற்றி படித்து வண்ணத்து பூச்சிய அந்த அதனுடைய முட்டைய அது புழு வந்து லார்வா என்று சொல்லக்கூடிய அந்த புழுவை அதோட இலையோட எடுத்து வீட்டுல கொண்டு வச்சு அதை சாப்பிட வச்சு அது கூடு கட்டி கூட்டுப்புழுவாகி முட்டை லார்வா கூட்டுப்புழு வண்ணத்து பூச்சி அந்த இருக்கிற இலையில அடியில முட்டை விட்டுரும். முட்டை விட்டு குறித்த 4 சூடு கிடைச்சோட அது பொரிக்கும். பொரிச்சு இருக்கிற இலையெல்லாம் சாப்பிட்டு அது அப்படியே ஒரு வளர்ச்சி அடைய. அதுக்கு பேர் என்னது? லார்வா. அந்த லார்வா திடீர்னு அதுக்குள்ள காலம் வந்த உடனே அந்த இலைக்கு அடியில தன் வாயில ஒரு பசையை விட்டு அந்த பசையை பாக்கி பசையை கொண்டு அப்படியே தன்னை சுத்தி வண்ணத்தை இது பட்டுப்பூச்சி இருக்குல்லையே அதே போல கூடு கட்டி வண்ணத்து பூச்சி பட்டுப்பூச்சி எல்லாம் என்னதான் எல்லாம் ஒண்ணுதான். அது அந்த வர்க்கம் தான். அதை சுத்தி ஒரு கூட உண்டு பண்ணி கொண்டு வர போல பசையை பின்னி கூட விட்டுக்கிட்டு அதுக்குள்ள அப்படியே ஒரு 4-5 நாள் அப்படியே அதுக்குள்ள தொங்கிட்டு கிடக்கும். அப்படி இருக்கிற நாளிலே ஆட்டோமேட்டிக்காக முன்னால புழுவுக்கு அடுத்த வாய் சாப்பிடுவதற்கு அடுத்த ஊந்து போறதுக்கு அடுத்த கால் அதை பார்த்து எதோ குளிக்கிற கூடாங்கிறக்க அறிவுறுக்க பக்கத்தக்க அந்த முடியெல்லாம் அப்படி ஒரு மாதிரி எல்லாம் இருக்கும். அதன் பிறகு அது அவ்வளவு மாறி பறக்கிறதுக்கு அடுத்து 4 இறக்கைகள் 10-12 கால்கள் இருக்கிறதெல்லாம் அழிந்து வெறும் 6 கால்கள் நல்ல ஒரு விழிஞ்சுக்குள்ள 2 கண்கள் அப்படின்னு விழுந்து பார்க்க அந்த ரெக்கைகள் இருக்கிற அழகு. அதன் பிறகு அந்த தரையில நடக்கவே செய்யாது. தான் போய் உட்கார்ந்து இருந்து குடிக்கிற பூவில் உள்ள அந்த ரசத்தை அந்த தேனை குடிப்பதற்கு பிடிச்சிருக்கிறது மாத்திர கால்கள். இப்படி இந்த பிறகு முதல்ல முட்டை, அதன் பிறகு புழு லார்வா, அதன் பிறகு கூட்டுப்புழு, அதன் பிறகு வளர்ச்சி அடைந்த வண்ணத்து பூச்சி. இதேதான் நம்முடைய சரீரத்துல கர்த்தரால செய்யப்படுகிறது. அந்த மகிமை குறித்த காலத்துல அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்ம என்ன செய்வோம்? பறந்து போயிடும் மேல. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அப்படி நம்ம பார்த்துட்டு வந்த அந்த வேத பாகத்துல அவர் நமக்காக நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை அவருடைய சரீரத்தில் ஏற்று அதை அரைத்தார். சிலுவையில் அரைக்கப்பட்டது நாம், நம்மை பாவத்துக்குள்ளாக்கின பிசாசுடைய கிரியைகள். எதை சிலுவையில் அறைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:16 படிச்சீங்கன்னா பகையை சிலுவையினால் கொன்று என்று அங்க எழுதப்பட்டிருக்கும். பகை என்கிற மாமிசமும் மாமிசத்தில் தன்மையில் இருக்கிற அத்தனையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றார், அதை அழித்தார். இப்ப அந்த யாருக்குள்ள இருந்து அவருக்குள்ள வந்தது? விசுவாசித்தவர்களுடையதெல்லாம் அவங்க சரீரத்துல ஏறி அழிக்கப்பட்டது. அவங்க என்ன செய்தாங்க? மகிமை அடைந்து மறுரூபம் ஆனார்கள். ஏற்கனவே நம்ம யாராத்தான் சிருஷ்டித்திருக்கிறாரு? நம்முடைய சாயலாக நமது ரூபத்தின்படி. அதனால அதை திரும்ப நமக்குள்ளாக வட்டடிக்க வேண்டியது இல்லை. அவைகளுக்குள்ளாக கிறிஸ்துவின் தன்மை அவ்வளவு ஏற்றுவதற்காக கிறிஸ்துவுக்கு சமமாக நம்மை சிருஷ்டித்தார். நமக்கு சமமாக கிறிஸ்துவுக்கு சரீரத்தை கொடுத்தார். நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதை விட அதிக பாவத்தை ஏற்றுவதற்கு பாவம் உள்ளவராக இயேசுவை அவருக்கு கொடுத்தார். இயேசுவில் அது இருந்தது.
அதனால ஸ்திரீயின் தன்மையை அங்க அடையாளப்படுத்தி உனக்கும் ஸ்திரீக்கு ஒன்றுத்துக்கு அவ்வளவுத்துக்கு என்ன செய்வேன். ஆதாம் இருந்தால் ஏவாள் இருந்தார். ஏவாள் பாவம் செய்தால் ஏவோட பாவம் தான் மனுஷத்தில் அடிமட்ட பாவம். அதனால அதை விட ஒரு பாவி இருந்து அவர் ரட்சிக்கப்படாம போயிடக்கூடாது என்பதற்காக ஸ்திரீயின் அந்த ஏவாளுடைய அந்த தன்மையை பாவத்துக்கு அற்றமானதாக கத்தர் கண்டு அதை விட ஒரு பாவிக்கு வந்து ரட்சிக்கப்படுவதற்கு வழியெல்லாம் போயிடக்கூடாது. அதனால அப்படி ஒரு ஸ்திரீயின் வித்துக்குள்ளால அவரை கொண்டு வந்து அவருக்கு அந்த கிறிஸ்துவானி ஜீவனை அவருக்குள்ள கொடுத்து மனுஷனாக உலகத்துல வந்து அந்த ஸ்திரீயின் வித்துக்குள் இருக்கிற அவ்வளவு தன்மையும் அவருக்குள் இருந்து அழித்தார் கர்த்தர். அந்த பிள்ளை வளர்ந்து நன்மை தீமை அறியத்தக்க வயது வருமட்டும், தீமையை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருக்கிற வயது வருமட்டும் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். மாமிசத்தின் நன்மைகளால் அழித்து என் பிதாவின் சித்தத்தை செய்கிற ஆதாரத்தை சாப்பிட வேண்டும் என்று 40 நாள் உபவாசம் இருக்கிறார். பிசாசு வந்து மண்ணை சாப்பிடுன்னு சொல்றார். அவர் சொல்றார், நான் பட்டினி கிடக்கல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல பிதாவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறேன். நான் அதை தான் முசித்துட்டு இருக்கிறேன். எனக்கு வேண்டிய ஆதாரத்தை விட உங்களுடைய வார்த்தைகளை அதிகமா என்ன செய்தேன், உட்கொண்டேன் என்று கர்த்தர் சுவிசேஷத்தின் பாதையில் சொன்னார். அப்படி பிதாவின் சித்தத்தை செய்வது அவருக்கு ஆதாரமாக இருந்தது. 40 நாள் புசித்தார். 40 நாள் புசித்து பிதா சித்தம் என்ன, அவர்களுடைய பாவத்தை எல்லாம் உங்களுடைய தலையில ஏற்றுக்கொள்ளுவது, உங்களுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளுவது, அதை ஆலையில போட்டு அரைப்பது. அதை எத்தனை பேருக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறதோ இதுதான் சுவிசேஷம். ஒரு பாவம் அவருக்கு சரீரத்துல அடைக்கப்பட்டு அரைத்தால் சிலுவையில இதை விசுவாசித்தால் அந்த அழைக்கப்பட்டது உண்மை, ரத்தமாக நிலத்தில் ஊற்றப்பட்டது உண்மை. நீ விசுவாசித்தால் அது உன்னுடையதாக இருந்தால் உன் உடம்புல அந்த பாவம் இருக்காது. அதை விசுவாசிக்கிறவங்க கிட்ட அந்த பாவம் இருக்காது. விசுவாசியாதவங்கிட்ட பாவம் இருக்கும். தன்னிச்சையாக தானியே ஆட்டோமேட்டிக்கா செய்யிட்டே இருப்பான். அதனால சொல்ற, நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே. விசுவாசித்து மகிமை, அதாவது தேவகுமாருக்கு ஒப்பந்தம் அருவமாக்கப்பட்டவன் பாவம் இராது. அவனும் சொல்லுவான், நான் அல்ல இந்த நீதியின் கிரியைக்குரியவன், எதில் வாசமாயிருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரெண்டு கிரியைகளும் மனுஷனில் தானாக சம்பவிக்கும், நடந்து கொண்டிருக்கும். ஒன்று பாவத்துக்கு அடுத்த கிரியை தானா நடக்கும். அவன் மறுரூபம் அடைந்து நீதிமானான பிறகு இயேசு கிறிஸ்துவின் கிரியாவதில் நடக்கும். ரெண்டுக்கும் சொல்லுவான், நான் அல்ல. அந்த பாவத்துக்கு காரணம், அந்த நீதியின் கிரியைக்கு காரணம் நான் அல்ல. இந்த கிரியை அவ்வளவு நாம் பேசிட்டு வரக்கூடிய சாராம்சத்துல நீங்க புரிந்திருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம வைக்கிற விசுவாசம் தான் நமக்கு எல்லாம் ஜெயமும். இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம் நமக்கு எல்லாம் ஜெயமும். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவில் தான் நம்முடைய பாவம் அவ்வளவு சுமத்தப்பட்டது. ரோமர் 8:3 மாமிசத்தினால் பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாக, அதாவது நம்ம பாவத்தை எல்லாம் சுமத்தத்தக்க சாயல். ஒரு பாவமும் சுமத்துறதுக்கு அவற்றை இடமில்லாமல் இல்லை. காரணம், ஒரு ஸ்திரீயின் வித்து அத்தனை பாவத்தின் அடிமட்டத்தில் இருந்து அவர் சேமிக்கப்பட்டவர். அவருக்குள்ளால எல்லா மனுஷனுடைய பாவத்தை, எப்படிப்பட்ட வகையான பாவத்தை அவருக்குள்ள சுமத்த முடியும். சுமத்தி பலியாடாக்கி, பலியாடாக ஆசாரியன் சுமத்தினால, அதுதான் பிரதான ஆசாரியன். உங்களுக்கு ஒன்று தெரியாது, உலகத்துல எல்லா மனுஷரும் அழிவதற்கு பதிலாக ஒருவன் சாவது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியலையா? நம்ம எல்லாரும் பாவத்துல சாவதற்கு பதிலாக இயேசு மாத்திரம் பாவத்துக்கு அழிக்கப்பட்டால் நமக்கு நல்லது அல்லவா? எப்படிதான் அவன் பாவத்தை அவருக்கு தலையில என்ன செய்தான், அவன் சுமத்தினான். அப்படியே வழியாக வேதம் அறையல்லக உண்மை நீதி சத்தியத்தின் பாதையில கடந்து வந்திருக்கிறது. அதுல படி எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, மத்தேயு சுவிசேஷம் 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனெனில் அந்த இயேசுவில் அந்த ஜனங்களுடைய பாவங்கள் என்ன செய்யப்படும், நீக்கப்படும். யோவான் 1:12 அந்த நாமத்தின் மேல், இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மாறு சந்ததி. கிறிஸ்துவை அனுப்பி கிறிஸ்துவை அவங்க எல்லாருக்குள்ளே கொண்டாட்டார். கிறிஸ்துவை மனுஷனுக்குள்ளாக அழித்து மனுஷங்களை அவ்வளவு வரை கிறிஸ்துவாக கண்டார்.
அப்போ அத்தனை பேரும் அவரை பிதாவே என்று கூப்பிடு, தகப்பனே அப்பா என்று கூப்பிடுவதற்குரிய புத்திர சுவீகார பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். காரணம் கிறிஸ்து அழிந்து கரைந்து அவர்களுக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவை தனியாக பிரித்து அவரால் எடுக்க முடியாது. நமக்குள் 10 பேர், அடுத்த 10 பேர், 100 பேர், அப்படியே ரத்த சாட்சிகள் மரிச்சவர்கள் எல்லாம் அவர் கிறிஸ்துவாக பார்க்கிறார். அவங்களுக்கு உரிமை கொடுக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறேன். அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த நாமத்தின் மேல் வருகிற விசுவாசம் தான் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அந்த நாமத்தின் மேல நாம வைக்கிற விசுவாசம், எந்த ஊழியமும் செய்யட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளவு கோடீஸ்வரர்களாக, எவ்வளவு பேர் உள்ளவர்களாக, பிரஸ்தா உள்ளவர்களாக அவங்க உலகத்துல வாழட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துல எந்த உயர்வான ஸ்தானத்திற்கும், இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய பெயர் பெற்ற வல்லரசும் பெரிய ஒரு ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் சிறந்த நாடாக இருக்கிற அமெரிக்க நாட்டினுடைய பிரசிடென்டாக, ஜனாதிபதியாக வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு காலம் ஒருத்தருக்கு இருந்து, அவனை விட ஜெயில கிடக்கிறவன், தொழுநோயாளியாக சாக்கடையில கிடக்கிறவன், அவன் இந்த இயேசு கிறிஸ்துவின் சாயரூபம் மறுரூபப்படுத்துவான்னா அவனை விட பல 1000 மடங்கு இந்த தொழிலாளி பாக்கியவான். உலகத்தில் அடைகிற எந்த மகிமையும் ஒரு மண்ணான மாமிசமான மனுஷன் பரலோகத்துக்கு போகிற கடைசி மனுஷனுடைய மகிமைக்கு ஒத்தது அல்ல, நிகரானது அல்ல இந்த மகிமை. இதை விசுவாசத்தினாலே பெற்று என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய பாவம் தான் இயேசுவில் சிலுவையில் அடைக்கப்பட்டது. அப்படி விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துல உண்மை இருந்தால், நீ உன்னை பரிசோதித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து உனக்குள் வந்து வாசமாயிருப்பார். பாவம் அவ்வளவு அரைக்கப்பட்டு நிலத்துல ஊற்றப்பட்டு இருக்கும். அப்பொழுது பாவம் எனக்கு தெரியாம வந்தது, இப்பொழுது நீதியின் கிரி எனக்கு தெரியாம வந்தது நீ சொல்லுவாய். காரணம், எனக்குள் வாசமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நீதியின் கிரியை செய்ய வைக்கிறார். அல்லேலூயா.